தொடர்ச்சியான முறையில பாருங்க. 2019 2020 பாஸ் பேப்பர் பார்ப்போம். சரியா? புதிய பாடத்திட்டத்துக்கு அமைவாகும் 2019 2020 வினா இலக்கங்களை பார்ப்போம். அவ்வளவு 2018 இருந்து 2020 வரைக்கும் வினா இலக்கங்கள் மாற்றம் அடைஞ்சுன்னு சொன்னேன். 8வது 9வது வினாவாக இடம்பெறுது. எனவே 2019 MCQல 2 வினாக்கள் போடப்பட்டு 8வது வினா 9வது வினா. அடுத்து பின்னுக்கு பாருங்க, ஸ்ட்ரக்சர்ல 35வது வினா போடப்பட்டு பார்த்துக்கொள்ளும். எனவே 8வது வினாவை பாருங்க, தெரிவு செய்யக்கூடிய மாதிரி வந்தீங்க, பார்த்துக்கொள்ளும். நிறுவனம் ஒன்றில் கணக்கீட்டு எண்ண கருக்களை பிரயோகிப்பது தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களுள் எது சரியானது? 5 ஆன்சர்ல ஒரு ஆன்சரை தெரிவு செய்யணும். மிச்சம் 4 ஆன்சர் பிழையானது. சாதாரண பங்குதாரருக்கு வழங்கிய பங்கு லாபங்களை நிறுத்தி வைத்த வருவாய்களில் இருந்து ஒரு கழிப்பனவாக காட்டுவதற்கான அடிப்படையை அழகுசார் எண்ணக்கரு வழங்குகிறது. எனவே படிச்சுக்கிறோம். வணிக அழகுசார் எண்ணக்கருண்டா நிறுத்தி வைத்த வருவாயிலிருந்து இடைக்கால பங்குலாபம் செலுத்தும் போது கழித்தல் வேண்டும். இடைக்கால பங்குலாபம் செலுத்தும் போது நிறுத்தி வைத்த வருவாயில கழித்தல் வேண்டும். எனவே முதலாவது சரி. எனவே முதலாவது ஆன்சர் தான் வரும். மிக்க 5 ஆன்சர்ல இறுதியாக உள்ள 4 ஆன்சரும் பிழை. மிச்சம் நாங்க பார்க்கவே தேவையில்லை. முதலாவது ஆன்சர் தெரிவு செஞ்சுட்டு போகத்தான் இருக்கு. எனவே பின்னுக்குள்ளதை எப்படி பிழைன்னு சொல்லித்தாரன். 2வது பாருங்க, வருமதி வருமானங்களை நிதி நிலைமை கூற்றில் நடைமுறை சொத்தொன்றாக வகைப்படுத்துவதற்கு அடிப்படை முக்கியத்துவம் என்ன கரு? பிழை. வருமதி வருமானம் சொன்னா அது என்ன? அட்டூறு என்ன கரு வரும். எனவே அதுல சொல்லப்பட்டது பிழை. எனவே 3வது, கடன் கொடுத்தோடமிருந்து பெற்ற கழிவு வருமானம் ஒன்றாக இனம் காண்பதற்கு இணைதல். வருமானம் தொடர்பான என்ன கருடா? தேடல். இணைதல் பிழை. 4வது பாருங்க, கடன்பட்டோருக்கு கொடுத்த கழிவை செலவொன்றாக இனங்காண்பது தேரல். செலவு தொடர்பான என்ன கரு? இணைதல். இறுதியா பாருங்க, நிகழத்தக்க பொறுப்புகளை நிதிநிலைமை கூற்றில் பொறுப்பொன்றாக இனங்காண்பதற்கு முன்னெச்சரிக்கை. நிகழத்தக்க பொறுப்பு தொடர்பாக என்ன கருல சொல்லப்படவில்லை. கூற்று பிழை. எனவே சரியான ஆன்சர் முதலாவது. நிறுத்தி வைத்த வருவாயில இடைக்கால பங்குலாபங்களை கழித்தல் வேண்டும். 9வது வினாவை பாருங்க, பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களில் எது கிரயம், தேறிய தரக்கூடிய பெறுமதி ஆகியவற்றில் குறைந்த பெறுமதியில் நிதி கூற்றுக்களில் இருப்புக்களை இனங்காண்பதற்கான அடிப்படையை வழங்குகிறது? ஓகே, இப்ப தெளிவா பாருங்க, இருப்பு தொடர்பான எண்ண கரு 2 வரும். அவங்க 2 தான் ஆன்சரா வந்து பார்த்தோன்னே சொல்லலாம். கிரயம் என்ஆர்வி. இதுல பாருங்க, இருப்புகளின் கிரயம் என்ஆர்வில குறைவான பெறுமதி இப்படி தந்தா இருப்புகளின் கிரயம் என்ஆர்வில குறைவான பெறுமதி ஒரு ஆன்சர் கேட்டா பாதுகாப்பு. இந்த 2 ஆன்சர் கேட்டதால இருப்புகளில் ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும் இன்னும் ஒரு பகுதியை நடைமுறை சொத்தாகவும் காட்டுதல். இணைதல் என்ன கரு? இருப்புகளின் கிரயம் என்ஆர்வில குறைச்சி காட்டுதல். பாதுகாப்பு என்ன கரு? எனவே 2 வரும். சரியா? இருப்பு தொடர்பா 2 என்ன கரு படிச்சோம்? இருப்புகள்ல ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும் இன்னும் ஒரு பகுதியை நடைமுறை சொத்தாகவும் காட்டுதல். இணைதல் என்ன கரு? இருப்புகள்ற கிரயம் என்னாதுல குறைச்சி காட்டுதல். பாதுகாப்பு என்ன கரு? எனவே ஆன்சர் பாருங்க, முன்னெச்சரிக்கை இணைதல். 5வது. பின்னுக்குள்ள ஸ்ட்ரக்சர் கேள்வி போவோம், பாத்துக்கோங்க. ABCD தரப்படி சரியானதை கொடுக்கும். ஏ பாருங்க, விற்பனை செய்யப்பட்ட பொருட்களுக்கு வழங்கப்படும் உத்தரவாதத்துக்கான ஏற்பாட்டினை செய்தல். ஏற்பாடு தொடர்பான என்ன கரு? என்ன ஏற்பாடு தொடர்பானது? பாதுகாப்பு என்ன கரு? இலகுவானது. அடுத்து பிய பாருங்க, குத்தகைக்கு எடுத்த கட்டிடம். குத்தகைன்னு சொன்னாலே என்ன? தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கரு? தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கரு? சிய பாருங்க, லாப நட்ட கணக்கில் பெருமான தேவை செலவாக காட்டுதல். பெருமான தேய்வு, எனவே செலவாக காட்டினால் இணைதல் என்ன கரு? இறுதியா டிய பாருங்க, நிதி நிலைமை கூற்றில் சொத்துக்களை நடைமுறை அல்லாது, எனவே சொத்துக்களை வகைப்படுத்தல் தொடர்ந்து இயங்கும் என்ன கரு? அடுத்து நாங்க 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு போவோம். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பாருங்க. ABC தரப்பட்டிக்கு சரியான விடயங்களை தெரிவு செய்யணும். அடுத்து சரியான கணக்கிட்டு என்ன குறிப்பிடணும். ஓகே, வினா இலக்கங்களை பாருங்க, அதே போலதான் 8வது 9வது அடுத்தது பாருங்க 35வது ஒரு வித்தியாசமான முறையில கேட்கப்படும்.
எனவே பார்த்துக் கொள்ளுவோம். 8வது வினா. ஏ, கடன்பட்டோர் மற்றும் கடன் கொடுத்தோரை இனங்காண்பதற்கான அடிப்படை அட்டுரை என்ன தரும்? எனவே A கூற்று சரியானது. அடுத்து பிய பாருங்க. இருப்புக்களை கிரயத்திலும் தெரிய தரக்கூடிய பெறுமதியிலும் குறைந்த பெறுமதியில் அளவிடுவதற்கான அடிப்படை இணைதல் பிழை. தெளிவா சொல்லித்தாரன் தம்பி, ஞாபகப்படுத்திக்கோங்க. கிரயம் எண்ணார்வில குறைந்ததுன்னு சொல்லி ஒரு எண்ண கருண்டா பாதுகாப்பு மட்டும் தான். அப்படிதான் நோட்ஸ்ல படிச்சோம். இருப்புக்குள்ள உருப்பதி விற்பனை கிரயமாகவும் இன்னும் உருப்பதி நடைமுறை சொத்தாகவும் காட்டுதல் ஒரு எண்ண கருண்டா இணைதல் மட்டும்தான். எனவே இணைதல்டா கிரயம் நடைமுறை சொத்து, பாதுகாப்புனா கிரயம் எண்ணாவில குறைவு. ஆனா கிரயம் எண்ணாவில குறைவுன்னு தந்து 2 எண்ண கரு கேட்டா பாதுகாப்பும் கொடுக்கலாம், இணைதலும் கொடுக்கலாம். எனவே இதுல கிரயம் எண்ணாவில குறைத்து காட்டுதல்டா பாதுகாப்பு தான் வரும், இணைதல் சொல்லப்படுது. எனவே டி கூற்று கிளை. அடுத்த சிய பாருங்க. நிதி நிலைமை கூற்றில் சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை அல்லாதென வகைப்படுத்த தொடர்ந்து இயங்கும் என்ன வரும்? எனவே சி சரி. எனவே ஏயும் சியும் சரியான ஆன்சர். எனவே எத்தனாவது வினா இலக்கம் தரப்படுகிறதா பாருங்க பாப்போம். ஆன்சர் ஏ மாத்திரம், பி மாத்திரம், சி மாத்திரம், ஏபி மாத்திரம், ஏபிசி மாத்திரம். எனவே இந்த 2020 ஓலான்சர் கொடுக்கப்பட்டது. அதற்கு காரணம் உங்களுக்கு சரியான விடை தெரிவு செய்யப்பட அதுல தரப்படவில்லை. எனவே ஓல ஆன்சர் கொடுக்கப்பட்டது. ஏசி சரியான ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். 9வது பாருங்க. தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கரு சொல்லி தந்தேன். தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கருன்னா நாங்க படிச்சுக்கிறோம் குத்தகை. அடுத்தது என்ன படிச்சுக்கிறோம்? நிறுவனம் ஒன்றின் உறுதியான கடப்பாட்டினை பொறுப்பாக காட்டுதல். அது 2 மட்டும்தான் தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கருக்கு வரும். எனவே ஏபிசி தரப்படி பாருங்க. தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கருக்கு 2 படிச்சுக்கிறோம். குத்தகையும் நிறுவனம் ஒன்றின் உறுதியான கடப்பாட்டினை பொறுப்பாக காட்டுதல். முதலாவது, நிறுவனம் ஒன்றினால் செலுத்த வேண்டிய வருமான வரி பொறுப்பை இனம் காணுதல். அது அக்டோபர் என்ன தருவது. எனவே முதலாவது தெரிவு செய்ய முடியாது. 2வது, குத்தகை கொள்வனவாளின் நிதி கூற்றில் சொத்து பாவனை உரிமை என காட்டுதல். படிச்சுக்கிறோம். சரி. செய்ய பாருங்க. நிறுவனம் ஒன்றின் உறுதியான கடப்பாட்டை பொறுப்பாக காட்டுதல். இது 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல அந்த வருடம் நிறைய மாணவர்கள் பிழை எடுத்த ஒரு வினா. அப்ப நிறுவனம் ஒன்றின் உறுதியான கடப்பாட்டை பொறுப்பாக காட்டுதல் ஓல்ட் சிலபஸ்ல படிக்கையில பிழை எடுக்கலாம். ஆனா நியூ சிலபஸ் நாங்க படிச்சுக்கிறோம். எனவே சரி. எனவே சரியான ஆன்சர் பியும் சியும். சரியான ஆன்சர் பியும் சியும். எனவே பாத்துக்கோங்க. 4வது, அடுத்த பின்னுக்குள்ள வினா பாப்போம். ஸ்ட்ரக்சர் வினா 35வது பாருங்க. 35வது, நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது வரலாற்று கிரைய எண்ணக்கரு பின்பற்றப்படாத 2 சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. சொல்லி தந்தன் வரலாற்று கிரைய எண்ணக்கரு வச்சும் வினா வரும், வரலாற்று கிரைய எண்ணக்கரு பின்பற்றப்படாத மீறப்படாத விடயங்களை மட்டும் வினா வரும். எனவே இதுல 2 விடயங்கள் தான் கேட்கப்பட்டு 4 விடயங்கள் சொல்லித்தாரு. முதலாவது, ஆதனம் பொறி உபகரணங்களை சந்தை பெறுமதியில் அல்லது மீள் மதிப்பீட்டு பெறுமதியில் மதிப்பிடும் போது, ஆதனம் பொறி உபகரணங்களை சந்தை பெறுமதியில் அல்லது மீள் மதிப்பீட்டு பெறுமதியில் மதிப்பிடும் போது. 2வது, சொத்துக்கள் பொறுப்புகளை நியாயமான பெறுமதியில் மதிப்பிடும் போது, சொத்துக்கள் பொறுப்புகளை நியாயமான பெறுமதியில் மதிப்பிடும் போது. அடுத்த 3வது, இருப்புக்களை கிரயம் மற்றும் தேறிய தரக்கூடிய பெறுமதி இரண்டும் குறைவான பெறுமதியில் மதிப்பீடு செய்யும் போது. இருப்புக்களை கிரயம் தேறிய தரக்கூடிய பெறுமதி இரண்டிலும் குறைவான பெறுமதியில் மதிப்பிடும் போது. இறுதியாக, சொத்து பயன்படுத்தல் உரிமை மற்றும் குத்தகை பொறுப்புகளை நிகழ்கால பெறுமதியை மதிப்பிடும் போது அதை விடைய வரும். சரியா? எனவே 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 35வது வினா, நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது வரலாற்றுக்கு எண்ணக்கரு பின்பற்றப்படாத சந்தர்ப்பம், ஆதனம் பொறி உபகரணங்களை மேல் மதிப்பீட்டு பெறுமதியில பதிவு செய்யறது, சொத்துக்கள் பொறுப்புகளை நியாயமான பெறுமதியில காட்டுறது, இருப்புக்குள்ள தேறிய பெறக்கூடிய பெறுமதியில குறைத்து காட்டுதல், சொத்து பாவனை உரிமை குத்தகை பொறுப்புகளை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிகளின் நிகழ்கால பெறுமதியில காட்டுறது. ஓகே, எதிர்பார்க்கும் எதிர்கால காசு பாய்ச்சல்கள நிகழ்கால பெறுமதியில காட்டுறது. ஓகே, இதோட 2019-20 நியூ சிலபஸ் பேப்பர் முடியுது. அடுத்து 21, 22, 23, 24 4 வருட பேப்பரை பார்த்து கொள்ளுவோம். அடுத்து 21ஆம் ஆண்டு பேப்பர், 22ஆம் ஆண்டு பேப்பரை பார்த்துக்கோங்க.
ஓகே, அடுத்தது பாருங்க. 21வது 22வது வினாக்கு போகும். 21வது 22வது, அதாவது 2021 பாஸ் பேப்பர், அது 2022 பாஸ் பேப்பருக்கு போகும். சரியா? பாத்துக்கோங்க. 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பாருங்க. எம்சிக்யூவும் ஸ்ட்ரக்சர்லேயே வினாக்கள் தரப்பட்டு ஓல்ட் சிலபஸ் மாதிரி 2021 இருந்து கணக்கீட்டு எண்ணக்கரும். அடுத்தது இந்த வினாத்தாள் மாற்றம் ஓல்ட் சிலபஸ் போல், அதாவது 2012 இருந்து 2017 எப்படி உங்களுக்கு பேப்பர் ஸ்ட்ரக்சர் வந்துச்சோ அதே பேட்டர்ன்ல 2021 இருந்து புதிய பேப்பர் எல்லாம் வருது. சரியா? எனவே வினா இலக்கங்களை பாருங்க. இரண்டாவது மூன்றாவதும் எம்சிக்யூல 2 வினாக்கள், இரண்டாவதும் மூன்றாவதும், அடுத்து 35வது வினா. அதுல வருமான கூற்று எதுலமே கூற்று தருவான். சரியான கணக்கீட்டு எண்ண கருவை குறிப்பிடணும். ஓல்ட் சிலபஸ்ல வந்து அதே மாதிரி வினா. இரண்டாவது வினாவை பாருங்க. பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களுள் எது நிதி நிலைமை கூற்று திகதியிலிருந்து 12 மாதங்களுக்குள் செலுத்த வேண்டிய நீண்டகால கடன் ஒன்றின் பகுதியை நடைமுறை பொறுப்பாக வகைப்படுத்து. அப்ப இதுல நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவீங்க. 12 மாதம் வந்திக்கே கால அளவீட்டுக்கு போவீங்க. முதலாவது விட. இரண்டாவது பாப்பீங்க நடைமுறை பொறுப்பா சொல்லுதே அட்டுரை என்ன கறந்து போவீங்க. சரியா? எனவே தெளிவா பாருங்க. இதுல என்ன சொல்லிக்கிறான்னு தெளிவா நோட் பண்ணுங்க. பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களுள் எது நிதிநிலைமை கூற்று திகதி 12 மாதங்களில் இருந்து செலுத்த வேண்டிய நீண்டகால கடன் ஒன்றின் பகுதியை நடைமுறை பொறுப்பாக, என்ன சொல்லப்படுது? நடைமுறை பொறுப்பாக. பொறுப்புகளை வகைப்படுத்துற நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு. என்ன ஆன்சர்? தொடர்ந்து இயங்குதல். எனவே சரியா ஆன்சர் கொடுக்கணும். எனவே அவனுக்கு கால அளவிட்டு ஆன்சர் எடுக்கலாம், மற்றொரு ஆன்சர் எடுக்கலாம். சரியான ஆன்சர் தொடர்ந்து இயங்குதல். யா வருது? நடைமுறை பொறுப்பா வரதால். ஓகேயா? எத்தனாவது ஆன்சர்? மூன்றாவது. அடுத்த வினாக்கு பாருங்க. மூன்றாவது வினா. நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான இயந்திரம் ஒன்றின் மதிப்பிட்ட பயன் தரும் ஆயுட்காலமானது 10 வருடங்களிலிருந்து 8 வருடங்களாக மீளமைக்கப்பட்டதுடன் இந்த மீளமைப்பிற்காக கணிக்கப்பட்ட பெருமான தேய்வானது நடப்பாண்டு விதிக்கூட்டுகளில் இனங்காணப்பட்டுள்ளது. பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்குள் எந்த எண்ணக்கரு அடிப்படையை வழங்குகிறது? எனவே ஆன்சர் என்ன? மூன்றாவதுக்கு தெளிவா பார்க்கணும். இங்க சொல்லிக்கிறான் பயன் தருவாய்க்காலம் 10லிருந்து 8ஆக மாற்றம் அடைஞ்சிக்கு. அது நமக்கு தேவையில்லை. கீழே சொல்லப்பட்டது பெருமான தேய்வானது நிதி கூற்றுக்கள்ல காட்டப்படுகிறார். எனவே பெருமான தேய்வு நிதி கூற்றுக்கள்ல காட்டுறது இணைதல் என்ன கரு. எனவே இரண்டாவது. எனவே 35வது வினாக்கு வாங்க. வருமான கூற்று நிலைமை கூற்று ஃபார்மட் தந்திக்க. வருமான கூற்று ஃபார்மட் தரப்படியே பாருங்க. பழைய பாஸ் பேப்பர்ல வந்து அதே அப்படியே போட்டிக்கிறான், பேரை மட்டும் மாத்தி. முதலாவது ஏபிசி தரப்படி ஏ பாருங்க. அம்மு வியாபாரம் நிறுவனத்துடைய பேரை குறிப்பிட்டா வணிக அழகு சார் என்ன கரும். அடுத்த பிஏ பாருங்க. 31/3/2021 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூட்டு காலம் குறிப்பிடப்படி கால அளவுக்கு என்ன கரும். அடுத்த சிய பாருங்க. ரூபா. எனவே பண அளவுக்கு என்ன கரும். அடுத்து விற்பனை விற்பனை கிரியத்தை ஒப்பிட சொல்லி விற்பனை வருமானம் விற்பனை கிரியம் செலவு வருமான செலவு ஒப்பீடு செஞ்சா இணைந்தல் என்ன கரு. அப்ப பாருங்க, அதே பாஸ் பேப்பர் நாங்க படிச்ச நோட் அதுதான் மாறி மாறி வருது. அப்ப பாஸ் பேப்பரை 10 வருடங்களை முழுமையா பார்த்து இப்படி நாங்க செமினார் செஞ்சா எடுக்கலுமா இயலாதா? 90க்கு மேல ரிசல்ட் எடுக்கலுமா இயலாதா? ஏலும். சரியா? உங்களுக்கு மாடல் பேப்பர் பார்க்காதது காரணம் டைம் இல்ல. எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் காணப்படும். அதனாலதான் செமினார்ல இந்த 10 வருட பாஸ் பேப்பர் உள்ளடக்கி தொகுத்து தாரும். சரியா? 10 வருடத்துக்கு மேற்பட்டது பாக்குறோம். நார்மலா சொல்றேன் 10 வருட பாஸ் பேப்பர். ஓகே. அடுத்து நாங்க 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு போவோம். 2022 இதை நோட் பண்ணி கொள்ளும்.
பார்த்து கொள்ளுங்க. 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், இரண்டாவது மூன்றாவது வினா, அடுத்தது ஸ்ட்ரக்சர்ல 36வது வினா. சரியா? ஓல்ட் சிலபஸ்ல வந்து அதே விடயத்தை குப்பி பண்ணி போட்டிக்கிறார். பாத்துக்கோங்க. இரண்டாவது மூன்றாவது வினா, 36வது வினா. அதாவது கணக்குகிட்ட என்ன தரல அந்த படிச்ச நோட்ஸுக்குள்ள தான் கேள்வி வரும். மாறி மாறி எப்படிமா 10 வருடத்துக்கு அதே போடுறது, அதே தான் மாறி மாறி வரும். புதிய விடயங்கள் போட முடியாது. எனவே இரண்டாவது பாருங்க. பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் வணிக செயற்பாடுகளின் காரணமாக ஏற்படும் வழி மாசடைதலை நிதி கூற்றுக்களில் இனங்காண்மைக்கு இட்டுச் செல்கிறது? தெளிவா வாசிக்கணும். பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் வணிக செயற்பாடுகளின் காரணமா வழி மாசடைதல் நிதிக்கூட்டுகள் இனங்காணாமைக்கு இட்டுச் செல்கிறது? வழி மாசடைதல் நிறுவன செயற்பாடுகள் காரணமா வருதான். அப்ப அதை பாருங்க, அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அட்டுறு, பண அளவீடு, பொறுமை, முன்னெச்சரிக்கை, இணைதல். நீங்க யோசிக்கலாம், இப்படி நாங்க ஒன்றும் படிக்கவே இல்லைன்னு யோசிக்கலாம். தெளிவா சொல்லித்தாரன்னு பாருங்க. வழி மாசடைதல் சொல்றது அது ஒரு பணத்தினால அளவிட முடியாத ஒரு விடயம். பணத்தினால அளவிட முடியாத விடயம். எனவே பண அளவுக்கு என்ன கரு? எனவே நாங்க நிதி கூட்டுகள்ல காட்ட முடியாது. எனவே ஆன்சர் எத்தனாவது பாருங்க? இரண்டாவது. இப்படி சிம்பிளா ஆன்சர் பண்ணணும். வழி மாசடைதல நிதிக்கூற்றுகளை காட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான். நான் படிக்கிறோம் பணத்தினால் அளவிடக்கூடியது காட்டப்படும், அளவிட முடியாது காட்டப்படாது. எனவே பண அளவீட்டு எண்ணக்கரு இரண்டாவது. பாருங்க, பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களுள் எது நிறுவனத்தின் வருட இறுதியில் ஐயக்கடன் ஒதுக்கீட்டை மேற்கொள்வதற்கான அடிப்படை? படிச்சுட்டாம். ஏற்பாடுண்டா என்ன ஆன்சர் வரும்? ஏற்பாடுண்டா இணைதல். அடுத்தது பாதுகாப்பு. அத பாருங்க, ஐயக்கடன் ஒதுக்கீடு தெளிவா சொல்லி தந்தார். விற்பனை உத்தரவாத ஒதுக்கீடு அதுல 3 விஷயம் சொல்லி தந்தார். அதே மாதிரி ஐயக்கடன் ஒதுக்கீட்டுல முதலாவது ஏற்பாடுனா பாதுகாப்பு, இரண்டாவது ஐயக்கடனை செலவாக காட்டுவோம், எனவே இணைதல். ரெண்டு என்ன கரு கேட்கப்படி. சும்மா ஏற்பாடுனா பாதுகாப்பு மட்டும் கொடுக்கலாம். இந்த ரெண்டு கேட்டதால ஒரு சிலபஸ்ல சொல்லி தந்தேன். விற்பனை உத்தரவாத ஏற்பாடு வச்சு 3 விடயம், அதே போல ஐயக்கடனை வச்சு 2 விடயம் கேட்கப்படி. ஏற்பாடுனா பாதுகாப்பு, ஏற்பாடை செலவா காட்டுவோம், அதாவது ஐயக்கடனை செலவா காட்டுவோம், விநியோக செலவு, எனவே இணைதல். எனவே சரியான ஆன்சர் இணைதலும் முன்னெச்சரிக்கையும் மூன்றாவது. ஸ்ட்ரக்சர் கேள்வி போவோம். 36வது பாருங்க. உங்களோட ஓல்ட் சிலபஸ்ல போட்ட அதே கேள்வியை காப்பி பண்ணி போடப்படி 2014 13 செக் பண்ணி பாருங்க. ஆடை உற்பத்தி கம்பெனி ஒன்று. பாருங்க, ஆடை உற்பத்தி தொடர்பாக தரப்படி அதே விஷயம் தான் தரப்படுகிறது. பாருங்க, சரியான கணக்கீட்டு எண்ணக்கரு குறிப்பிடணும். வருட இறுதியில் உள்ள சரக்கின் பெறுமதியானது கிரயம் தேவை தரக்கூடிய பெறுமதியில் குறைவான தொகையில் மதிப்பிடப்படல். எனவே கிரயம் என்ன குறைவான நாங்க மதிப்பிட்டா என்ன? பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன வரும்? ரெண்டுல ஏதாவது ஒரு ஆன்சரை போடுங்க. ஏ பாதுகாப்பு. அதே பிய பாருங்க. துணிகள் இருப்பினை நடைமுறை சொத்தாகும், தையல் இயந்திரங்களை நடைமுறை அல்லாத சொத்தாகும். பாருங்க, அதே விடயங்களை கொப்பி பண்ணி போடப்படி. எனவே சொத்துக்களை வகைப்படுத்தலாம். தொடர்ந்து இயங்கும் என்ன கரு? அடுத்தே சிய பாருங்க. தையல் இயந்திரங்களின் பெருமான தேவை உற்பத்தி கிரயமாக காட்டுதல். அதே விடயம் இணைதல் என்ன கரு? அது இறுதியா டிய பாருங்க. வாடிக்கையாளர்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் காணப்படும் செயல்திறன் கடப்பாடுகளின் திருப்தி அடிப்படையில் விற்பனை வருமானத்தை இனம் காணல். எனவே விற்பனை வருமானம் தொடர்பான என்ன கரு என்ன? தேரல். இது மட்டும்தான் புதிய நோட். SLFRS 15 வாடிக்கையாளர் ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வருமானம் செயல்திறன் கடப்பாடு குறிப்பிடப்படி. மற்ற 3 விடயங்களும் ஓல்ட் சிலபஸ்ல இருந்து கொப்பி பண்ணி போடப்படி. பெயர் கூட மாற்றம் அடைய இல்ல. ஓகேயா? இதோட 2022 பாஸ் பேப்பர் முடிவடையுது. அடுத்தது நாங்க 2023 24 இறுதியாக வந்த பேப்பர். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் மாற்றம் அடைஞ்ச விடயம் கணக்கீட்டு என்ன கருல பின்னுக்கு வர ஸ்ட்ரக்சர் வினா இடைவெளி நிரப்புற மாதிரி தரப்பட்டிருக்கு. இந்த 2 வருட பாஸ் பேப்பர்ல கணக்கீட்டு என்ன கரு மாற்றம் அடைஞ்சுக்கு பின்னுக்கு வர வினாவுல பார்த்துக்கொள்ளும். உங்களோட 2025 பேப்பர் எப்படியும் வரலாம், ஓல்ட் சிலபஸ் மாதிரியும் வரலாம், சொல்லித்தாரு. அடுத்தே பாருங்க 23 24 பேப்பர்.
பாத்துக்கோங்க. 2023ஆம் ஆண்டு பேப்பர். சரியா வினாக்களை பாத்துக்கொள்ளும். 2வது 3வதும் ஸ்ட்ரக்சர்ல 36வது கேள்வி. 2023 2024 2வதும் 3வதும் ஸ்ட்ரக்சர்ல 36வது. 2வது 3வதும் இலகுவா அதே மாதிரி கேள்வி. 36வது கேள்வியை பாருங்க, வித்தியாசமானது. மிக பொருத்தமான கணக்கீட்டு எண்ணக்கருவை பயன்படுத்தி பின்வரும் கூற்றுகளை பூர்த்தி செய்க. எண்ணக்கரு கேட்டுகிறான், எல்லாம் ஒண்ணுதான். முழுமையா சொற்களை தந்து இறுதியில எண்ணக்கருவை எழுத சொல்லுவான். இது இடைவெளி நிரப்புற மாதிரி தந்துக்கிறான். எல்லாம் ஒரே விடயம் தான். இந்த ஸ்ட்ரக்சர் வடிவத்தை மட்டும் மாற்றம் அடைஞ்சிக்கு. பாத்துக்கோங்க. 2வது வினா. பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் எது நிறுவனம் ஒன்றின் நிதிநிலைமை கூற்றில் சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை அல்லாதென வகைப்படுத்த அடிப்படை வழங்கும்? மாற்றம் செய்யவே இயலாது. அதே நோட் தான் போடப்படும். எனவே சொத்துக்களை வகைப்படுத்தினா தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. எனவே எத்தனாவது ஆன்சர்னு பாருங்க, 3வது. அடுத்த 3வது வினாவை பாருங்க. பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களுள் எது குத்தகையாளரின் நிதி நிலைமை கூற்றில் சொத்து பாவனை உரிமையினை இனங்காண அடிப்படை வழங்குகிறது? 2020 வந்து அதே வினா. தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவ எண்ணக்கரு. எத்தனாவது ஆன்சர்னு பாருங்க, 4வது. இப்ப நாங்க 36வது வினாக்கு போவோம். ABCD தரப்பட்டி இதுவரை காலமும் சும்மா கணக்கீட்டு எண்ணக்கருவா பார்த்து, அதாவது பொருத்தமான கணக்கீட்டு எண்ணக்கருவை எழுதுற மாதிரி வந்துக்கு, 4 ஆன்சர் தந்தி சரியானதை போடுற மாதிரி வந்துக்கு, பழைய 2 பாஸ் பேப்பர், அதாவது இறுதியான 2 பாஸ் பேப்பர்லயும் அதாவது இடைவெளி நிரப்புற மாதிரி தந்திக்கிறான். வடிவங்களை தான் மாத்திக்கிறானே ஒழிய நான் படித்த அதே விடயங்கள் தான் தரப்பட்டிக்குது. எனவே ABCD பாருங்க, முன்னுக்கு டேஸ் தந்து பின்னுக்கு பூரணமா தாரான். அதுல நாங்க படிச்ச அந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? முதலாவது ஏ, நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்ட பண பெறுமதியுடன் கூடிய கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் கணக்குகளில் பதிவு செய்யப்படும். பணத்தினால் அளவிடக்கூடிய விடயங்கள் பதிவு செய்யப்படும்டா. பண அளவுக்கு என்ன கரும் எழுதி கொடுங்க. அடுத்து பிய பாருங்க. தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு அக்கறையுடைய தரப்பினருக்கு பயனுள்ள எல்லா தகவல் நிதி கூற்றுக்களில் அறிக்கையிடுவதற்கு நிறுவனம் ஒன்று வேண்டப்படுது. படிச்சிடம் சொல்லி தந்தேன். எல்லா தகவல். சரியா? தெளிவா பாருங்க. 2023 பேப்பர். சரியா? 2023 பேப்பர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே பாருங்க. 2023 பேப்பர் பார்த்துக்கொள்ளுங்க. முதல் 2 MCQவும் ஓகே. முதல் 2 MCQவும் ஓகே. சரியா? அதாவது முதலாவது, பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதிநிலைமை கூற்றில் சொத்துக்கள் பொறுப்புகளை நடைமுறை அல்லாதென வகைப்படுத்தப்படும்? முதலாவது தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. 3வது, பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களுள் எது குத்தகையாளர்ல சொத்து பாவனை உரிமை தொடர்ந்து இயங்கும் எண்ண, அதாவது தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. அடுத்தது பாருங்க, 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல 36வது வினா, அது 2024 பேப்பர் மாறி சொல்லிட்டேன் பாருங்க. 35வது வினா தரப்படி 35வது வினா அதே போலதான் அந்த இடைவெளி நிரப்புற மாதிரி தந்தீங்க. பாருங்க, ABCD தந்திக்கிறான். ABCD. அதாவது ஏய பாருங்க, நிறுவனம் ஒன்றின் நிதி கூட்டுகளில் கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் என இனம் காணுதல். கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் இனம் காணுதல் என்ன? அட்டுரு என்ன கரு. 2வது, பங்குதாரர்களுக்கு செலுத்திய பங்கு லாபமானது டேஸ் என்ன ஒரு அடிப்படை. நிறுத்தி வைத்த ஓயில பங்கு லாபத்தை கழிக்கிறது. வணிக அழகு சார் என்ன கரு அல்லது தொழில் முழுமை கூறு என்ன கரு. சிய பாருங்க, நிச்சயமற்ற காலம் அல்லது தொகையுடன் கூடிய பொறுப்புக்கான ஏற்பாடுகளை இனங்காண்பதற்கான அடிப்படையை வழங்குகிறது. ஏற்பாடு தொடர்பான வரைவிலக்கணம் சொல்லப்படி. அப்ப ஏற்பாடு தொடர்பா வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருந்தா தெளிவா நீங்களே ஆன்சர் பண்ணலாம்.
ஏற்பாடுகளை நிதிக்கூற்றுகள்ல காட்டுதல் பாதுகாப்பு. இங்க எப்படி தந்துக்கிறான், ஏற்பாடுல வரைவிலக்கணத்தை தந்து எந்த எண்ண கருண்டோ அவனே கேட்டுக்கிறான். பாருங்க, வித்தியாசமான முறையில கேட்டுக்கிறான். ஆனா நாங்க படிச்ச விடயம். எனவே என்ன ஆன்சர், பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கரு. அடுத்து இறுதியா பாருங்க டி, 2023 பாஸ் பேப்பர் 35வது வினா டிய பார்த்து கொள்ளும். ஆதனம் பொறி உபகரணங்களை நியாய பெறுமதியில் மீள்மதிப்பீட்டு செய்தலானது எண்ண கருவிலிருந்து விலகி இருப்பதற்கான உதாரணம். 2020 பாஸ் பேப்பர்ல சொல்லி தந்தேன். கிரயத்தை கிரைய எண்ண கருவுக்கு முரணான சந்தர்ப்பம், கிரைய எண்ண கருவை பின்பற்றப்படாத சந்தர்ப்பம், கிரயத்திலிருந்து மீள் மதிப்பீட்டுக்கு போறது. எனவே அதே விடயம் தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆதனம் பொறி உபகரணங்களை நியாயமான பெறுமதி மீள் மதிப்பீடு செய்வதலானது எந்த எண்ண கருவுக்கு முரணான விலகி இருக்கு, வரலாற்று கிரைய எண்ண கரு. இதோடு 2023 ஆண்டு பாஸ் பேப்பர் முடிவடையுது. முதல் 2 MCQ அடுத்ததும். நான் ஆரம்பத்துல 36வது சொன்னது 24ஆம் ஆண்டு பேப்பர் மாறி சொல்லிட்டேன், பிரச்சனை இல்ல. இதான் 2023 இடம்பெற்ற வினா. சரியா, உங்களுக்கு தரப்பட்ட டியூட்ல சரியா கேள்வி எல்லாம் போடப்பட்டிருக்கு. அடுத்து நாங்க 2024 பேப்பருக்கு போவோம். இறுதியான பேப்பர், இதோட செமினார் முடிவடையுது. எல்லாரும் நல்ல முறையில பார்த்துக்கொள்ளும். 2024 பேப்பர். 2024 பேப்பரை பாருங்க. 2வது 3வது வினா MCQ, அடுத்தது 36வது வினா ஸ்ட்ரக்சர். 2வது 3வது வினா MCQ, 36வது வினா ஸ்ட்ரக்சர். சரியா, அதே அடிப்படையில தரப்பட்டிருக்குது. 36வது ABCD தரப்பட்டிருக்குது. அதுல சரியான எண்ண கருவை இடைவெளியில கொடுக்கணும். முன்னுக்கு இடைவெளியை தந்து பின்னுக்கு சொற்களை தந்துகிறான். இதுக்கு முன்னுக்கு முழுமையா சொற்களை தந்து இடைவெளி தருவான், எல்லாம் முன்னுக்கு. எனவே பாருங்க, 2வது வினா, நிறுவனம் ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலத்தில் தனது செயற்பாடுகளை தொடர முடியாது உள்ளது. பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களுள் எவை இந்நிறுவனத்தின் நிதி கூட்டுகளை தயாரிக்கும் போது பொருத்தமற்றவை? தெளிவா பாருங்க. நிறுவனம் ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலத்திற்கு தனது செயற்பாடுகளை தொடர முடியாது. பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் எவை நிறுவனத்தின் நிதி கூட்டுகளை தயாரிக்கும் போது பொருத்தம் அற்றவை? ஓகே, கேட்கப்பட்டது ஆன்சரை பார்த்துக் கொள்வோம். நிறுவனம் ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலத்திற்கு தனது செயற்பாடுகளை தொடர முடியாது உள்ளது. பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களுள் எவை இந்நிறுவனத்தின் நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது பொருத்தமற்றவை? ஓகே, எனவே எத்தனாவது ஆன்சர் வரும்? அதான் கேட்கப்பட்டி. எனவே பார்த்துக்கோங்க. நிறுவனம் ஒன்று தனது செயற்பாட்டு கர்மங்களை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு தொடர்ச்சியாக இயங்க வேண்டும். அப்படி சொன்னா என்ன, அது தொடர்ந்து இயங்குதல் என்ன கரு. இதுல தெளிவா சொல்லுகிறான், நிறுவனம் ஒன்று எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலத்திற்கு தனது செயற்பாட்டு கடமைகளை தொடர முடியாது. இந்த கணக்கீட்டு எண்ண கருக்களுள் எவை நிறுவனத்தின் நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது பொருத்தமற்றது? அதுக்கு சொன்ன மாதிரி பிழையான விடயத்தை தெரிவு செய்யணும். எனவே நிறுவனமானது எதிர்பார்க்கப்படும் எதிர்கால பகுதிக்கு தொடர்ச்சியாக இயங்கும் சொன்னா தொடர்ந்து இயங்குதல், அதுக்கு பொருத்தமற்றதுன்னா அதே நோட்ஸ் சொல்லி தந்துகிறான். எனவே அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? தொடர்ந்து இயங்குதல் என்ன கரு. அடுத்தது இன்னும் ஒரு எண்ணக்கரு தெரிவு செய்யவா. இன்னொரு எண்ணக்கரு என்ன வரும்? நிறுவனம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்காலத்திற்கு தனது செயற்பாடுகளை தொடர முடியாதுள்ளது. பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களுள் எவை நிறுவனத்தின் நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போது பொருத்தமற்றதாக காணப்படும்? எனவே தொடர்ந்து இயங்குதல் எப்படி ஆன்சர் எடுத்தான்? அட நோட்ஸ் அப்படி தந்து முரணா கேட்டுக்கிறான். நிறுவனம் ஒன்று தனது செயற்பாட்டு கர்மங்களை எதிர்பார்க்கும் எதிர்கால பகுதிக்கு தொடர்ச்சியாக இயங்க முடியும்டா தொடர்ந்து இயங்குதல், முடியாதது பொருத்தமற்றதுனா தொடர்ந்து இயங்குதல். அடுத்தது பாருங்க, இந்த எதிர்காலத்துக்கு தொடர்ச்சியா இயங்காதான். எனவே அங்க நாங்க என்ன செய்வோம், எந்த எண்ண கரு பிழையாக வரும்? அடுத்த ஆன்சர் வரலாற்று கிரைய எண்ண கரு. அடுத்த ஆன்சர் வரலாற்று கிரைய எண்ண கரு. சரியா, தொடர்ச்சியாக நீண்ட கால அடிப்படையில இந்த நிதி கூட்டுகள் இயங்காதான். எனவே நாங்க பெருமதிகளை கிரைய பெருமதிலேயே காட்டணும். எனவே வரலாற்று கிரைய என்ன கரு.
எனவே இரண்டாவதுக்கு ஆன்சர். இது கொஞ்சம் முக்கியமானது, கொஞ்சம் வித்தியாசமான முறையில கேள்வி போடப்பட்டது. நிறுவனம் ஒன்று தனது செயற்பாட்டு கருமங்களை தொடராக இயங்க முடியாதுன்னு சொல்லப்பட்டது. அப்ப தொடராக இயங்க முடியாதுன்னா நம்ம நோட்ஸ்ல இப்படி படிச்சுக்கிறோம், தொடர்ந்து என்ன கருல நிறுவனம் ஒன்று தனது செயற்பாட்டு கருமங்களை தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில நிதி கூட்டுகளை தயாரிக்கும். அதான் தொடர்ந்து இயங்கும் என்ன கரு. இங்க அது தொடர்ந்து இயங்காதுன்னு சொல்லி பிழையானது கேட்டா அதே நோட்ஸ் தானே போட்டு கேட்டுக்கிறான். எனவே தொடர்ந்து இயங்கும் என்ன கரு ஒரு ஆன்சர். இன்னொரு விஷயம் என்ன, நிறுவனம் நீண்ட ஆள் அடிப்படையில் இயங்காதாம். எனவே என்ன ஆன்சர், அங்க பெருமதிகளை பெற்றுக்கொண்ட பெருமதியில் அதே பெருமதியை தான் காட்டணும். எனவே வரலாற்று கிரைய என்ன கரு. எனவே இரண்டாவதுக்கு மூன்றாவது ஆன்சர். அடுத்து மூன்றாவது வினாவை பாருங்க. தொழில் முழுமை எண்ணக்கருவின் பிரயோகம் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் மாதிரி மாடல்ல கேட்டீங்க. தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன கரு வச்சு கேட்டா இந்த வணிக அழகு சார்ந்தா தொழில் முழுமை கூறு. ஓல்டு சிலபஸ்ல வந்து பழைய பேரை வச்சு கேட்கிறாங்க. வணிக அழகு சார் என்ன கருல சொல்லியிருந்தா நோட்ஸ் மட்டும்தான் வரும். பாருங்க, வணிகம் ஒன்றின் எல்லா கொடுக்கல் வாங்கலும் வணிகத்தின் முன்னோக்கிய பார்வையில் பதியப்படுகின்றன. வணிகத்தின் பாருங்க, வணிகம் ஒன்றின் எல்லா கொடுக்கல் வாங்கலும் வணிகத்தின் முன்னோக்கிய பார்வையில் பதியப்படுகின்றன. இந்த எண்ண கருவானது அறிக்கையிடும் நிறுவனத்தை அடையாளம் காண்பதற்கான அடிப்படை. வணிகம் ஒன்றின் உரிமையாளர்களின் முதலீடானது அந்நிறுவனத்தின் வளங்களின் மீதான கோரிக்கை ஒன்றாக சமர்ப்பிக்கப்படுகிறது. கொஞ்சம் வித்தியாசமான முறையில தரப்படுகிறது. எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தாரேன் பாருங்க. வணிக அழகுசார் என்ன கருண்டா என்ன படிச்சோம், நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுகளை தயாரித்தல், உரிமையாண்மை தொடர்பான சீராக்கம், கணக்கீட்டு சமன்பாட்டுல பதிவு செய்தல், கணக்கீட்டு சமன்பாட்டின் அடிப்படை, தனியுடைமையில மூலதனம் மேலதி மூலதனம் பற்று வரும், பங்குடைமையில நடைமுறை கணக்கு மூலதன கணக்குல பதிவு செய்யப்படும், கம்பெனில நிறுத்தி வைத்த ரூபாயில கழிக்கப்படும். இவ்வளவுதான் படிச்சோம். வணிகத்தின் பெயரை நிதி கூற்றுகளை காட்டினா வணிக அழகுசார் என்ன கரு. பாருங்க, தொழில் முழுமை என்ன கருவின் பிரயோகம் பின்வரும் கூற்றுக்கள் எது சரியானது. முதலாவது, வணிகம் ஒன்றின் எல்லா கொடுக்கல் வாங்கலும் வணிகத்தின் முன்னோக்கிய பார்வையில் பதியப்படுகிறது. முன்னோக்கிய பார்வைண்டா என்ன, முன்னோக்கிய பார்வைண்டா சொல்லுங்க பாவம். அதாவது எதிர்கால அடிப்படையில முன்னோக்கிய பார்வை அடிப்படையில பார்க்கப்படுதா. இது சரியா, இது வணிக அழகுசார் என்ன கருவிற்கு சரியானதாக வருதா பாருங்க. நான் சொல்லிக்கிறேன், வணிக அழகுசார் என்ன கருன்னு சொல்றாரு, வணிக அழகுசார் என்ன கருன்னு சொல்றாரு, ஒரு கணக்கீட்டு சமன்பாடு ஒரு கணக்கீட்டிட அடிப்படைன்னு சொல்றான். வணிக அழகுசார் என்ன கரு ஒரு கணக்கீட்டு அடிப்படை. சரியா, அடிப்படை. எனவே ஒரு வணிகத்துல எல்லா கொடுக்கல் வாங்கலும் முன்னோக்கிய முறையில பதிவு செய்யப்படும்டா, அது சரியானது, அடிப்படையான விடயம். இரண்டாவது பாருங்க, இந்த எண்ண கருவானது அறிக்கையிடும் நிறுவனத்தை அடையாளம் காண்பதற்கு அடிப்படை வழங்குது. சரி, நிறுவனத்திட பேரை கொடுத்தா அடையாளம் காணலாம், நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு அடையாளம் காண முடியும். எனவே வணிக அழகுசார் என்ன கரு. அடுத்தது சிய பாருங்க, வணிகம் ஒன்றின் உரிமையாளர்களின் முதலீடானது அந்நிறுவனத்தின் வளங்கள் மீதான கோரிக்கை ஒன்றாக சமர்ப்பிக்கப்படுது. சரி, உரிமையாளர் தொடர்பான சீராக்கம் வணிக அழகுசார். எனவே ஏபிசி மூன்று வரும். இதுல அவங்க எல்லாருக்கும் குழப்பம், ஏ மட்டும்தான் குழப்பம். பிஎம்சியும் நோட் பண்ணலாம். சிய பாருங்க உரிமையாளர் சீராக்கம், பிஏ பாருங்க நிறுவனத்தை அடையாளப்படுத்தணும்னா வணிக பேரை வச்சு அடையாளப்படுத்தலாம், நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு அடையாளப்படுத்தலாம். ஏ மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தரப்பட்டிக்கு முன்னோக்கிய பார்வைண்டா வணிகம் எப்பொழுதும் முன்னோக்கிய அடிப்படையில எதிர்கால அடிப்படையில தான் பார்க்கும். அதாவது கணக்கீட்டு சமன்பாடு அடிப்படை வணிகத்தில் அடிப்படையானவானது வணிக அழகுசார் என்ன கரு. எனவே சரியானது. எனவே ஏபிசி ஐந்தாவது ஆன்சர். இறுதியா 36வது பார்ப்போம். இறுதியா 36வது பாத்துக்கோங்க. 36வது இடைவெளி நிரப்புற மாதிரி தரப்படி ஏபிசி. நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்ட பணப்பெறுமதியின் கூடிய கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் படிச்சிடும். பணப்பெறுமதி மட்டும்தான் பண அளவுக்கு என்ன கரு. பிஏ பாருங்க, தீர்மானம் மேற்கொள்வதற்கான அக்கறையுடைய தரப்பினருக்கு பயனுள்ள எல்லா தகவல். எல்லா தகவல்டா என்ன ஆன்சர் படிச்சு தந்தன். எல்லா தகவல்டா வெளிப்படுத்தல் என்ன கரு. எல்லா தகவல்டா வெளிப்படுத்தல் என்ன கரு. சரியா போட்டுக்கோங்க. தெளிவா ஷார்ட் நோட்ஸ் அதே விஷயம் தான் பாஸ் பேப்பர்ல போடப்படுது. அடுத்து பாருங்க,
மூன்றாவது சி, நிறுவனம் ஒன்றின் நடைமுறை வருடத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட ஆனால் வருட இறுதியில் விற்பனை செய்யப்படாத பொருட்களின் கிரயமானது விற்பனை கிரய கணிப்பீட்டில் உள்ளடக்கப்படுவதில்லை. சி என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தெளிவா பாருங்க. நிறுவனம் ஒன்றின் நடைமுறை வருடத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட ஆனால் வருட இறுதியில் விற்பனை செய்யப்படாத பொருட்கள் விற்பனை கிரயமானது கணிப்பீட்டுல உள்ளடக்கப்படுவதில்லை. நான் படிச்சுக்கிறோம். இருப்புக்கள்ல ஒரு பாதியை விற்பனை கிரியமாகவும் இன்னும் ஒரு பாதியை நடைமுறை சொத்தாகவும் காட்டுது. இப்ப இருப்புக்களை விற்பனை கிரியத்தோட ஒப்பிட்டு சொன்னா என்னது? இணைதல் என்ன கரு, வேற ஒண்ணும் யோசிக்க தேவையில்லை. இந்த சொற்பிரயோகம் மாத்தி தருவான். அதை வச்சு நீங்க குழம்புறதுல படிச்ச நோட்ஸை சரியா எடுத்துக்கொள்ளுங்க. இருப்புகள்ல ஒரு பாதி நடைமுறை சொத்தையும் இன்னும் ஒரு பாதி விற்பனை கிரியம்டா. இந்த விற்பனை கிரியத்துல காட்டுறது இல்ல இருப்பண்டா என்னது? இணைதல் என்ன கரு. இறுதியா பாருங்க, ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பயன் தரும் ஆய்காலத்தை உடையதும் ஒப்பீட்டளவில் குறைந்த பெருமதி உடையமான உபகரணங்களை செலவா காட்டுதல். சொல்லி தந்தன், பெருமதி குறைவு ஆனால் நீண்ட கால பயன். என்ன ஆன்சர்? முக்கியத்துவம் அல்லது பொருண்மை என்ன கரு. சரியா? இதோட உங்களுக்கு இரண்டாவது செமினார் மிக விளக்கமான முறையில தெளிவாக முடிவடையுது. முழுமையாக கணக்கிட்டு இணைக்கக்குள்ள பார்த்துக்கிறேன். அதே போல 2012 இருந்து 24 பேப்பர் பார்த்துக்கிறேன். பாத்துக்கோங்க, 2012 இருந்து 18ஆம் ஆண்டு வரை, அதாவது 17ஆம் ஆண்டு வரைக்கும் ஓல்ட் சிலபஸ் அடிப்படையில வந்திக்கு வினா இலக்கங்கள் எம்சிக்யூல 2வது 3வது பின்னுக்கு 35 36 37 வந்தீங்க. அடுத்து 18ல இருந்து 20 வரைக்கும் வினா இலக்கங்கள் மாறிக்குது. 8 9 10ல வந்தீங்க, பின்னுக்கு வந்தீங்க. அடுத்தது பாருங்க 19ல இருந்து 24 வரைக்கும் ஓல்ட் சிலபஸ் மாதிரி வந்துக்குது ஸ்ட்ரக்சர். அடுத்த விடயம், பின்னுக்கு வர ஸ்ட்ரக்சர் கேள்வி ஆரம்பத்துல பொருத்தமானது எழுத சொன்னான். அடுத்து ஆன்சரை வந்து பார்த்து போட சொன்னான். இறுதியா வந்த பாஸ் பேப்பர்ல இடைவெளி நிரப்புற மாதிரி தந்துக்கிறாங்க. பின்னுக்கு சொற்களை வந்து முன்னுக்கு இடைவெளி நிரப்புற மாதிரி எல்லா முறை விடயம் தான் நாங்க படிச்ச ஷோர்ட் நோட்ஸை வச்சு பாஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிக்கிறோம். இப்ப நிறைய பாஸ் பேப்பர் கேள்வி பழச காப்பி பண்ணி போட்டிக்கிறாங்க. இப்போ உங்களோட பாஸ் பேப்பருக்கும் இதே விஷயம் தான் வரப்போகுது. சுவர் பண்ணி சொல்லுவேன், 3 புள்ளிகளை இந்த செமினாரை பார்த்துட்டு போற சகல மாணவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நல்ல முறையில படிச்சுக்கோங்க. இந்த இரண்டாவது செமினாரோட முதலாவது செமினார்ல 2 அல்லது 3 புள்ளிகள், இந்த செமினார்ல 3. எனவே 5 அல்லது 6 புள்ளிகளை இந்த 2 செமினாரையும் பார்த்தா பெற்றுக்கொள்ள முடியும். பார்ட் 1ல சொல்லிட்டா பெற்றுக்கொள்ள முடியும். கணக்கெல்லாம் செஞ்சு பார்க்க தேவையில்லை, இதை பார்த்துட்டு போனா அதே விஷயம் தான் வரும். எனவே இந்த 2 செமினாரை நல்ல முறையில படிச்சுக் கொள்ளுங்க. பார்ட் 1ல 5 அல்லது 6 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். படிக்கக்கூடிய சகல மாணவர்களும் எல்லாரும் இந்த ரெக்கார்டிங் கிளாஸ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை போட்டுக்கொள்ளுங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை போட்டுக்கோங்க. நல்ல முறையில படிங்க. இன்ஷால்லா அடுத்தடுத்த செமினார் ரெக்கார்டிங் போடுவேன். நல்ல முறையில படிச்சு உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல பார்ட் 1ல 40க்கு மேல ஸ்கோர் பண்ணி கொள்ளுங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.